உண்மையான கேஸை போட்டிருந்தா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வழக்கறிஞரை பிடிக்கலாம். உண்மையான கேஸை போடாமல் பொய் வழக்கை பதிவு செய்து நீங்கள் போடும்போது தான் நான் என் வழக்கை நானே தான் வாதாடுவேன்ருக்கேன். அதனால் விஞ்ஞானிகளோ, இந்தியாவில் இருக்க விஞ்ஞானிகளோ, அமெரிக்காவில் உள்ள விஞ்ஞானிகளோ, உலக விஞ்ஞானிகள் எவனாவது இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும், இந்த மிஷினை பயன்படுத்தக்கூடாது என்று யாராவதும் சொல்லியிருக்காங்களா? எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவியும் பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று உலகத்திலேயே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் தான் சொல்லியிருக்கேன். 16 மாடல் வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப்பில் பதிவு பண்ணி அது ஓடிக்கிட்டு இருக்குது. 2 இமெயில் ஐடியை தருமபுரி சைவர்கிரமோ மதுரை சைவர்கிரமோ லாக் பண்ணியிருக்கு. 2 செல்ஃபோனை கைப்படுத்தி வைத்திருக்குது. என் வீட்டில் ஒரு 3 செல்ஃபோனை கைப்படுத்தி வச்சிருக்கு. என்னுடைய ஆதார் கார்டும் கைப்படுத்தி வச்சுருக்கு. இப்போ நான் ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னாலும் ஆதார் கார்டு ஒரிஜினல் வேணும். அது இல்லை. அந்த ஆதார் கார்டு வேணும்னாலும் ஓடிபி வரும்ல, அந்த செல்ஃபோனையும் சைபர் கிரைம், மதுரை சைபர் கிரைம் பிடிங்கி வச்சுருக்கு. நான் அது வச்சா நீங்கள் அதை அப்படியே வச்சுருங்க. நான் 75 நாளைக்குள்ளே மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு நான் ஒரு நிரபராதின்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னுடைய அக்காவுடைய ஆதார் கார்டு மூலமாக சிம்மு வாங்கினேன், செல்ஃபோனும் வாங்கினேன். ஆகையால் இது மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவன் நான் நிறைவேற்றி காமிக்க போகிறேன்னு சொல்லும்போது ஜெயம் 1 நீதிமன்றம் என்ன சொல்லணும்? ஜெயபாண்டி இந்தியா பிரதமரே ஓட்டு போட்டு அவர் ஓட்டு போடுறதில் நீ வெற்றி பெறுவியா? சரி பார்க்கலாம், நேரடி ஒளிபரப்புக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் மதுரையில். இல்லாட்டினே ஜெயபாண்டி நீ ஏற்பாடு பண்ணு நேரடி ஒளிபரப்புக்கு அப்படின்னு உத்தரவிடலாம் ஜெயம் 1 நீதிமன்றம். அப்படி உத்தரவிட்டிங்கன்னா நான் நேரடி ஒளிபரப்பு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். அதில் இந்தியா பிரதமரே 100 ஓட்டு போடுவார். அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து, அவரே ஓட்டு போடுற பட்டனையை ஆன் செய்து 100 ஓட்டு தாமிரச்சனத்துக்கு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே நான் வெற்றி பெறுவேன். அப்போ நான் வெற்றி பெறும்போது அப்போ ஜெயம் 1 நீதிமன்றம் கேட்கலாம் மோடியை பார்த்து, வாங்க மோடி, நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க, எத்தனை ஓட்டு போட்டீங்க? 100 ஓட்டு. கண்ட்ரோல் பட்டனு அமுக்குனீங்களே, நீங்கள் தானே அமுக்குனீங்க, நல்லா பார்த்து தானே அமுக்குனீங்க? ஆமாம். இந்த ஓட்டு போடுற சுவிட்சியை நல்லா பார்த்து பிஜேபி சின்னமான்னு பார்த்து தானே அமுக்குனீங்க? மோடி சொல்லுவார் ஆமாண்டுவார். அப்புறம் எப்படி ஜெயபாண்டிக்கு 70 ஓட்டு போச்சு? ஜெயபாண்டி இந்த இதில் ஓட்டே போடலை. நீ ஒரு ஆள் தான் ஓட்டு போட்டிருக்க. மோடி அனைத்து இந்தியாவில் இருக்க அனைத்து அரசியல் கட்சி சார்பில், இந்தியா சார்பில் மோடி ஓட்டு போடுறாரு 100 ஓட்டு. அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 70 ஓட்டில் வெற்றி பெற. அப்போ 70 ஓட்டில் வெற்றி பெற்றிருக்கான்ல, ஜெயபாண்டிக்கு ஓட்டு போட்டது யார்? அப்போ அனைத்து பொதுமக்களும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பான். உலகத்தில் உள்ள அனைத்து சயின்டிஸ்ட்டும் அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துட்டு சொல்லுவான், சட்டம் படித்தவன்லாம், யோ மோடி என்னையா இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்க, இது எப்படி மக்கள் ஆட்சியாக இருக்கும்? அப்போ இவிஎம் மிஷினில் வந்த நாள்லேருந்து இன்று வரை இப்படித்தான் ஏமாத்துறீங்களா? அப்போ பணம் கொடுத்து வெற்றி பெற்றோம் என்று விளம்பரப்படுத்தினீங்களே, அந்த பத்திரிக்காரனெல்லாம் பார்க்கணும். அந்த யூடியூப்புக்காரன், அந்த டிவிக்காரனெல்லாம் கூப்பிட்டு செருப்பாலேயே அடித்து காசு கொடுத்தா எவன் வேண்டாலும் காசு கொடுத்தா ஒளிபரப்பிடுவாடா, தேவடியாமானே அதில் உண்மை வேணாமாடா அப்படின்னு அவங்களும் அடிக்கணும். அவங்க இதில் மெயினான ஆள் சொத்து சேர்த்துருக்கிறத பிடுங்கணும். இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதி சார்பில் மோடி 100 ஓட்டு போடுறாரு, அதில் நான் வெற்றி பெற்று காமிச்ச உடனே ஜெயம் 1 நீதிபதி, மதுரை டிஸ்ட்ரிக்ட் 5 நீதிபதி சேர்ந்து ஜெயபாண்டி சொன்னது உண்மையா அல்லது இந்த நாட்டை டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றி ஆள்றது உண்மையா என்று தெரிய வரும். அப்போ அப்படி தெரிய வரும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் சொன்னது மாதிரி நான் வெற்றி பெற்ற உடனே மோடி இந்தியாவில் இருக்க அனைத்து அரசியல்வாதியும் கூப்பிட்டு வாங்கப்பா
உங்கள் சொத்துக்களை பணம் கொடுங்க, பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைச்சிடும். இந்தியாவினுடைய கடனை அடைச்சிட்டு போதும்டாப்பா. அதுக்கு பிறகு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் நடத்தி காமிக்கிறேன் அந்த தேர்தலை. அதில் ஒரு ஓட்டு கள்ள ஓட்டு போட்டுட்டிங்கன்னா நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். அப்போ ஒரு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை ஒரு ஓட்டு கூட கள்ள ஓட்டு போட முடியாத அளவுக்கு நடத்த முடியும்னு சொல்கிறான். அதில் ஒரு ஓட்டு பெட்டியை கூட தூக்கிட்டு ஓடவும் முடியாது அப்படின்னு சொல்கிறான். இவன் எப்படி நடத்துவான் அப்படின்னு இந்த ஐஎஸ் அதிகாரி பொண்டு பிள்ளையர் இருக்காங்களே, படித்த பொண்டு பிள்ளையர், ஆம்பளையாக இருந்தால் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை நான் ஜெயபாண்டி சொல்கிற மாதிரி உங்களால் நடத்த முடியுமா? அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு முழு 1000 ஓட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ஓட்டும் பதிவாகணும். நீங்கள் சொல்கிறீங்களா 70% பதிவாச்சு, 50% பதிவாச்சு, அப்படின்னா 10 பேர் ஓட்டு போட விரும்பலைல. நான் என்ன சொல்கிறேன், ஓட்டு போடுறியோ போடலையோ அத்தனை பேர் ஓட்டு போட்டு ஆகணும். அதில் ஒரு ஆள் ஓட்டு போடவில்லை, 1000 பேரில் ஒரு ஆள் ஓட்டு போடலைன்னா அவனை அவனும் ஓட்டு போட வைக்கணும். அதுதான் தேர்தல் அதிகாரி. தேர்தல் அதிகாரின்னா என்னன்னு தெரியுமா? அவனும் ஓட்டு போட வைக்கணும். ஏன் மிஸ் ஆக வைக்கிற? அந்த மாதிரி நான் மிஸ் ஆகாமல் 1000 பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர் ஓட்டு போட்டாவாங்க. அந்த இதையும் நிறைவேற்றி காமிக்கிறேன். அப்போ இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு கட்டட தொழில் வேலை ஆக்குறவேன். ஒரு சாதாரண இடிஞ்ச வீட்டில் பாரு, பின்னாடி பார்த்தேன் செவரை பாரு, இடிஞ்சிருக்கா? இடிஞ்ச வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறான், மழை பெஞ்சால் ஒழுகுது. அப்படி வீட்டில் இருக்கிறவன் இந்த காரியத்தை செய்து மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறேன். படிக்கிறதுக்கு ஃபீஸ் கேட்டிருப்பீங்க. படிக்கிறதுக்கு ஃபீஸ்லாம் கிடையாது. 1ஆவதுலேருந்து 12ஆவது படிக்கிறானா அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். 1ஆம் வகுப்புக்கு 25 ரூபா சம்பளம், 2ஆம் வகுப்புக்கு 50 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம், 3ஆம் வகுப்புக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 75 ரூபா சம்பளம். அப்போ 1ஆவது படிக்கிறவனுக்கு 25 ரூபா சம்பளம்னா ஒரு வருஷத்துக்கு 9000 ரூபா ஆகுது. 2ஆவது படிக்கிறவன் ஒரு நாள் ஒன்றுக்கு 50 ரூபா சம்பளம்னா வருஷத்துக்கு 18000 ரூபா ஆகுது. இப்படியே ஒவ்வொரு தொகையாக ஏறிக்கிட்டு 12ஆவது முடித்த உடனே அவனுக்கு 7,02,000 ரூபா அவனுக்கு உதவித்தொகை, அதாவது படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா வீட்டில் தெண்டைச்சோரை சாப்பிட்டு தகப்பனுக்கும் ஒரு தண்ணி எடுத்து கூட வைக்காமல் இது பண்ணாமல் நான் பள்ளி எடுத்து போகிறேன் ஸ்பெஷல் கிளாஸ் அது இதெல்லாம் போய் பெத்த பிள்ளைகள் 12 வருஷமாக தன்னுடைய வீட்டுக்கு உதவாமல் கையாளுகளை முடக்கி சமணங்கால் கூட்டி மறக்கக்கூடிய பாடத்தை படித்த அந்த இதுக்காக இழப்பீடு தொகை. நீங்கள் இப்படி இழப்பீடு தொகை 7,02,000 ரூபா கொடுக்கும்போது அதில் டிவி வாங்க முடியும், நீங்கள் கொடுத்த இலவச லேப்டாப் வாங்க முடியும், நீங்கள் கொடுத்த செல்ஃபோன் வாங்க முடியும், நீங்கள் கொடுத்த திருமண உதவி திட்டம் 10,000 அதிலே இது பண்ணிக்கிடுவாங்க. அவங்க சொந்தமாக கடை வைக்கணும்னால வச்சுக்கிடுவாங்க. அப்போ சொந்தமாக கடை வைக்கிறதுக்கும் அது உதவிக்கிறோம். இப்போ நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டு 12வது சர்டிஃபிகேட்டு அவன் ஏதாவது ஒரு கடை வைக்கணும்னா அவன் என்ன செய்யணும், அவன் வீட்டு சொத்தை ஈடுமானமாக கொடுக்கணும். அதுவாசி மதுரை முழுவதும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் கொடுக்குறேன். படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. இந்த 2026 தேர்தல் நடத்தக்கூடாது. நடத்தணும்னா தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடியும் ஸ்டாலினும் தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேர்தல் நின்று நீ செய்கிறியா நான் செய்கிறா 75 நாள் நம்ம போட்டி எடுத்துக்கிடுவோம். 75 நாளைக்குள்ள ஜெயபாண்டி செய்கிறானா இல்லை மோடியும் எடப்பாடியும் செய்கிறானா தமிழ்நாட்டில் என்று நம்ம தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரதமர் 100 ஓட்டு போட்டதெல்லாம் 70 ஓட்டில் நான் லீடிங் பண்ணி காட்டுறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தணும். நன்றி.